Honorable Chief Minister Thiru C. Joseph Vijay அவர்கள். சி ஜோசப் விஜய் எனும் நான் This is a new beginning, a new era of a real, secular, social justice starts now. பெருமையா இருக்கு. சி ஜோசப் விஜய் எனும் நான் புரிஞ்சு போச்சு நெஞ்சில் குடியிருக்கும் உள்ள ஒளிச்ச உயிரே இன்பம் புரியாது எங்க மனசில் எழுதி வச்சோம் அழியாது நெஞ்ச சோர்வடைஞ்ச போது ஒரு துணையா வந்த ஒளி நீ கண்ணில் நீர் வடிஞ்ச போது சிறு துணியா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? அது தனியா இப்ப கிடக்கு புகழ்ந்த காத்தும் அட தனியா இப்ப கிடக்கு மக்கள் மனசால வந்து பிறந்த தமிழ் எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நான் இராத என்ன. ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே மார்னிங் வந்ததுலேருந்து இதோ இப்போது டைம் 7:30 கிட்ட ஆகுது. என்னென்னா நம்ம வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜிப்லைன் போயிட்டோம். ஜிப்லைன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டிங் இங்கேருந்து பீச்சுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டிங் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸ்விம்மிங் போட்டுட்டு அப்புறம் வந்து ரெயின் டான்ஸ் வரலான்னு பார்த்தா கரண்ட் இல்லை. சரி அது கரண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ரெயின் டான்ஸ் விளாட்லான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட்லாம் விளாட்டுருந்தாங்க பசங்க, ஆளுக்கு ஜாலியாகிட்டு கிரிக்கெட்லாம் விளாட்டுருந்தாங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்ததுலேருந்து எதை பற்றியும் யோசிக்காமல் ஜாலியாக விளாட்டு பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கேம்ஸ் போய் விளாட்றோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா ஆன்லைன் கேம்ஸ்லாம் வந்துருச்சு நிறைய. நம்ம இங்கே மெயினாக வந்ததுக்கான ரீசன் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு விளையாடணும். இதுதான் மெயின் ஃபேக்டரு நம்ம வந்தது. ஆனால் இங்கே வந்தது ஒரு சிலலாம் பண்ணானுங்க, நான் இது வரல அது வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொருத்தரும் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க ஆளுக்கு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஜாலியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. நமக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறது வந்து சபின். அவர் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு சில இதெல்லாம் வந்திருப்பார். அவர் தான் நம்ம ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓனரோட மாமான்ற ஒரு பேர் எனக்கு தெரியல, சாரி அவர் பேர் தெரியல, மாமான்றவங்க அவங்களும் கொஞ்சம் நல்லா பார்த்து நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் இங்கே வரீங்கன்னா ஒரு 10 பேர் நல்லா கும்பலாக வந்து என்ஜாய் பண்ணுற பசங்களோட வாங்க. அண்ட் இப்போ வந்து 7:30 அது இன்னும் ஒரு 1 hour 8:30 வந்து டின்னருக்கு இவங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. 3 டைம் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கோம்னா, கிரில்லு சிக்கன் வந்து கிரில்லாக தந்தூரியாக எப்படி வரும்னு தெரில, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அது என்னன்னா போட்டு உடச்சிட்டான் ஒருத்தன். என்ன மேட்டர்னா, எங்கள் கேங்கில் வந்து பிரகதீஸ்வரன் அவர் வந்து பர்த்டே வருது இந்த மந்த்து. ஃபஸ்ட்டு வரதுனால பிளான் பண்ணது என்னென்னா, இங்கே வந்துட்டு அவனுக்கு இங்கே கேட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு மெமரபுளாக இருக்கணும். நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்குன்னு போயிட்டு நிறைய அடிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
மறக்க முடியல. சொல்லுங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்கேயும் போகக்கூடாதுன்ற மெயின் செட் வந்துருச்சு. பட் நான் இப்போ இந்த வ்ளாக்ஸ்லாம் பண்ணுறதுனால அவன் வந்து மாமாச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவன் வந்துட்டான். வீட்லேயும் நிறைய பேர்கிட்ட யாராவது சொல்லணுமோ சொல்லிட்டு வந்துட்டான். இப்போது சரி ஓகே அவனுக்கு பர்த்டே வருதுன்றதுனால தான் இந்த ஒரு செட்டப் இதெல்லாம் பண்ணி அவனுக்கு சர்ப்ரைஸாக வெட்டலான்னு பார்த்தேன். இந்த ஒருத்தன் சஞ்சய்னு சொல்லிட்டு ஓவர் ஹைப்பர் ஆக்டிவாக ஒருத்தன் இருப்பான். வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நல்லா என்ன பண்ணோம், ஃப்ரிட்ஜில் நாங்கள் வாங்கி வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்தோம். அதை வந்து ஜூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வரும்போது கரெக்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துட்டான். உங்கள் என்ட்ரியை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார், திடீர்னு வந்துட்டீங்களா. பார்த்துட்டான், இந்த மாதிரி ரிவீல் பண்ணி விட்டான். என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரியும் இப்போ எனக்கு யாருக்குன்னு கேட்டிருக்கான். அவங்க வந்தவங்களோட அவனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்கணுன்ற பேரில் சமாளிச்சிருக்காங்க. அவனுக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? சீரியஸாக வந்து இங்கே வந்து எனக்கு இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஏன்னா எந்த ஒரு யோசனையும் இல்லை, மைண்டில் இருக்கிற டென்ஷன்லாம் ஃப்ரீ பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு சுற்றி பார்த்து விளையாடிட்டு யாருமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நமக்கு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இருக்கிறது எங்களுக்கு புதுசாக இருக்குது. இங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து இங்கே வரதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 27 அந்த மாதிரி ஒரு இது தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா வரும்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. பர்த்டே செலிப்ரேஷன் அதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசி அதே ரிவீல் பண்ணி விட்டான். யாருக்கு சர்ப்ரைஸ் ஆகணுமோ அவனுக்கே ரிவீல் பண்ணி விட்டான். ஏன் இப்படி பார்க்குறாரு? சரி பார்ப்போம். நான் வந்துட்டேன். கேமராமேன் இதை கவர் பண்ணாதீங்க. ஏய் அவன் திரும்பி தானே இருந்தான். அவன் எப்படா மறுபடியும் திரும்பிட்டான்? உசாராயிடுவல பாயிண்ட் போடாதே வர. ஏய் எதுக்கு பாத்துட்டு நான் வருவியா? ஏய் தூக்கி பாக்குறானே. டேய் டேய் சூப்பரா அவனுக்கு ஏய் பாயிண்ட் ஏய் அதெல்லாம் கட்டது. அது நான் பாத்துறேன் விடு. பால ஏய் இதெல்லாம் கட்ட கூடாதுடா. அது நான் பாத்துக்கறேன். ஓ
அப்படியே இங்கே வா இல்ல, ஊரு. ஏய் அது பின்னாடி